எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை யூஸ் பண்ணி 2 கிளிப்புக்கு நடுவில் எப்படி எஃபெக்டை வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாம்பிள் கிளிப் எடுத்துப்போம். 2 சாம்பிள் கிளிப் எடுத்துட்டோம். ஸ்கேல் டு ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் பேனலில் நியூ ஐட்டம் அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கொடுக்குறோம். நம்ம என்ன சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஹைட் வித் இதில் காட்டும். ஓகே கொடுத்துருங்க. தூக்கி இங்கே வைக்கிறோம். நம்ம இப்போ எஃபெக்ட் அப்ளை பண்ண இந்த பக்கம் ஒரு 6 ஃப்ரேமும் இந்த பக்கம் ஒரு 6 ஃப்ரேமும் எடுத்துக்க போகிறோம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்லேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஃப்ரேம் எடுத்திருக்கோம். பேலன்ஸு டெலிட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 6 ஃப்ரேமில் வச்சு ஒரு மார்க் தட்டிக்கிறோம். மார்க் தட்டினதுக்கப்புறம் கரெக்டாக அந்த 2 கிளிப்புக்கு நடுவில் அந்த மார்க்கரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட உள்ள எஃபெக்ட்ஸ் லேயரில் போவோம். எஃபெக்ட்ஸ் பேனலில் நம்மக்கிட்ட வச்சுருக்க எஃபெக்டில் இருந்து ஒரு எஃபெக்ட் எடுத்து போடுவோம். ஜூம் எஃபெக்ட்ஸ், ஜூம் கலர் எஃபெக்ட்ஸ்லேருந்து ஒரு எஃபெக்ட்ஸ் எடுத்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் வைப்போம். இப்போ இந்த பக்கம் 6 ஃப்ரேம் அஃபெக்ட் பண்ணும், இந்த பக்கம் 6 ஃப்ரேமை வந்து அஃபெக்ட் பண்ணும் நம்ம போட்டிருக்க எஃபெக்ட். அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஸ்மூத்தாக நல்லாயிருக்கு. இதை நீங்கள் எத்தனை டூப்ளிகேட் வேணாலும் எடுத்து கிளிப்பு வந்து அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். 2 கிளிப்புக்கு நடுவில் இருக்குது அப்படிங்கிறப்ப ட்ரான்ஸ்லேஷன் நல்லாவே வரும். 2 வெவ்வேறு கிளிப்பாக இருக்கிறப்ப இன்னும் நல்லாவே நீங்கள் அதை பார்க்க முடியும். டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ண ரிமூவ் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துக்கிறேன். வேறு எஃபெக்ட் இப்போ அப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்டிச் ஆகிற மாதிரி நல்லா ரைட்டு டு லெஃப்ட்டு இருக்குது. அகைன் ரிமூவ் கொடுத்துட்டு டவுன் டு அப், இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை யூஸ் பண்ணி நம்ம வந்து எஃபெக்டை அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுற டெக்னிக். இன்னொன்று அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் என்னன்னா, ரிமூவ் ஆட்ரிபியூட்ஸ் கொடுத்துக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கீழே என்னென்ன கிளிப்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இது வந்து அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் வந்து இதுக்கு மேலே வெவ்வேறு டெக்ஸ்ட் எஃபெக்டோ ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கூட, ஈவன் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் போடுறேன். அதுக்கு ஒரு கலர் கொடுக்குறேன். போல்டாக தெரியுறதுக்காக 11 போல்ட் ஃபாண்ட் வைக்கிறேன். பெருசு பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த லேயரை தூக்கி நான் கீழே வைக்கிறேன். எனக்கு அந்த டெக்ஸ்ட்டுமே அஃபெக்ட் பண்ணும். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வச்சு கலர் கரெக்ஷன் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மேலே கலர் போயிடுறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் இப்போ கூல் ஏற்றுனா கூல் கலர் சேஞ்சஸ் தெரியுதா, வார்ம் தெரியுதா, க்ரீன், பிங்க், மெஜந்தா. சேச்சுரேட் பண்ணுறேன், எக்ஸ்போசர் கட் பண்ணுறது, கான்ட்ராஸ்ட் ஏற்றுறது, ஹைலைட்ஸ் டவுன் பண்ணுறது, ஷேடோ. நமக்கு ஒரு நல்ல லுக் கிடச்சிருக்குல்ல. இது வந்து இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் தான் இந்த இதை நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை இந்த வீடியோவில் வச்சு பார்ப்போம். தெரியுதா? இப்படி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு ஓவரால் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். எப்படி ப்ரீமியர் ப்ரோ வந்து ஒரு 20 மினிட்ஸில் கற்றுக்க முடியும், அந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எண்டு காலில் அந்த வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கூட அதை பார்த்து கற்றுக்குங்க. இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்க. டவுட்ஸ் எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே நான் வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். அப்புறம் நீங்கள் பார்த்த இந்த எஃபெக்ட்ஸ் ஏதாவது வேணும்னா அதுவுமே உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். தனியாக ஒரு வீடியோ போட்டு எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன எஃபெக்ட் இருக்குது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதை ட்ரைவ் லிங்க் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன்.
மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம புது புது விஷயங்களை பார்ப்போம். தேங்க்யூ.